தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். Let us turn to the word of God. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். Exodus chapter 17 verse 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். And Moses built an altar and called the name of it, the Lord is my banner, or Jehovah Nissi. மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே இங்கே தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பெயர்னா யெகோவா நிசி. Here the man of God Moses is giving a name to God, and what is that name? Jehovah Nissi. இந்த பெயர் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு மோசே ஒரு செய்தியை அறிவிக்கிறான். And through this name, what is Moses doing? He is announcing something to his people. அந்த செய்தி என்னவென்றால், தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். What is that message? That God is the one who gives victory. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். God is the one who gives me victory. இந்த செய்தி ரொம்ப அவசியம் பாருங்க. And this message is very important. ஏனென்றால் பாருங்க, நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Because so many saved Christian people, believers, are living in defeat. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாருங்க தோல்வியின் எண்ணங்களா இருக்கிறது. And all their thoughts are thoughts of defeat. எண்ணங்கள் தோல்வியாய் இருக்கிறபடினாலே வாழ்க்கையும் தோல்வியா இருக்கிறது. And because their thoughts are defeated, their life is also defeated. என்றைக்கு எண்ணங்கள் வெற்றியின் எண்ணங்களாக மாறுமோ அன்றைக்கு தான் தேவனுடைய ஜனங்கள் வெற்றி பெறுவார்கள். And only when their thoughts become thoughts of victory, they will really be victorious. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். Because the Bible says, as a man thinks in his heart, so is he. ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை வெற்றியின் எண்ணங்களாக மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி மிக அவசியமா இருக்கிறது. And so to transform the thinking of the believers to a mindset of victory, this kind of message is very important. ஆவியானவர் மோசேயின் மூலமாக சொல்கிறார், தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். And through Moses, the Holy Spirit tells us God is a God who gives us victory. இந்த சத்தியம் வேதம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியமா இருக்கிறது. And this truth is something that is taught throughout the Bible. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் வெற்றிகரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants all his people to be victorious. ஏன் இது கொஞ்சம் அழுத்தி சொல்லப்படுகிறது என்றால், நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஒழுங்கா வேதம் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் செய்கிற ஜனங்கள் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த செய்தியை ஆவியானவர் பாருங்க வேதம் முழுக்க கொஞ்சம் அழுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And many Christian people, they are good people, they are saved people, they are baptized people, they read the Bible, they do all these things, but they are living in defeat, and that is why the Bible kind of emphasizes this message. எல்லாம் இருந்து வெற்றி இல்லை என்றால் வாழ்க்கை பூஜ்ஜியமாகவே இருக்கும். If everything is there and you are not victorious, then your life will be a zero. வெற்றி இல்லை என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. If there is no victory, you cannot glorify God. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? Now I ask you, what is our life's purpose? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is our life's purpose? சிலர் இப்போதான் லேசா சிந்திக்கிறீங்க. Now only many people are thinking about it. அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், கல்யாணம் கட்டணும், வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடையணும் என்று அப்படி யோசிக்கிறார்கள்.
Many people, what do they want? They want to study well, they want to get a good job, they want to marry, and they want their life to settle down well. அது நல்லதுதான். And that is good. அப்படி நல்ல வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வருவது நல்ல நோக்கம்தான். And to come up to a good state in life is a good objective, it's a good goal. ஆனால் நான் கேட்கிறேன், ஏன் அந்த நல்ல நிலைமைக்கு வரணும்? ஏன் வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்? Now I ask you, why do we want to come up to that level in life? அந்த உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். You know why? Because when we come up to that good level in life, a higher state in life, God is glorified through our lives. தோல்வியிலே வாழ்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. Those who are living in defeat cannot glorify God. வெற்றி பெறும்போது தான் தேவன் மகிமைப்படுகிறார். When we are victorious, God is glorified. ஒரு வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம். Let us go to 1 Corinthians. Let us look at a verse. 6ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6. 1 Corinthians 6. 20வது வசனம் பாருங்க. Verse 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For you were bought with a price, so glorify God in your body. நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். You were bought with a price. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டபடினாலே யார் உங்களை விலை கொடுத்து வாங்கினாரோ அவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். And because someone bought you with a price, you are supposed to give glory to that someone through your body. அவ்விதமாக கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். And when you glorify God in that way, he is happy. நீங்கள் வெற்றியிலே வாழும்போது தேவன் மகிமைப்படுகிறார். When you live in victory, he is glad. இன்னொரு வசனத்துக்கு போவோம். Let us go to another verse. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். The Gospel of John chapter 15. 8வது வசனம். யோவான் 15:8. John chapter 15 verse 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். By this my Father is glorified, that you bear much fruit and so prove to be my disciples. மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். By bearing much fruit. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். You bear much fruit. தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மிகுந்த கனிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God wants our lives to be lives filled with much fruit. ஒரு மரம் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு மாங்காய் மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாங்காய் மரம் காய்க்கவே மாட்டேங்குதுன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை நட்டி வச்சவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். You know, if there is a mango tree and it is not bearing fruit at all, what will happen? You know, the planter will be disappointed. அது நல்ல கனிகளால் நிறைந்திருக்குமானால் அதை நட்டி வச்சவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். And if it is filled with much fruit, then the planter will be very happy. கனிகளால் நிறைந்த வாழ்க்கை தான் வெற்றி வாழ்க்கை. A successful life is one filled with much fruit. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்க வெற்றிகரமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And so God wants us to be victorious throughout our lives. வெற்றி என்பது மனுஷனுடைய மனதிலே தோன்றின ஒரு கருத்து கிடையாது. வெற்றி என்பது நம்மை உண்டாக்கின தேவனுடைய மனதிலே தோன்றின ஒரு கருத்து. Success is not something that some idea or imagination of man, it is something that originated in the mind of God. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? How many of you understand? நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறது மட்டுமல்ல, நாம் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். He doesn't only want us to be victorious, he has done everything that we need for us to be victorious. இது ரொம்ப பரவசமூட்ட கூடிய ஒரு செய்தி. And this is a very exciting message. ஏனென்றால் அநேக தேவனுடைய மக்களுக்கு பாருங்க, வெற்றிதான் தேவனுடைய சித்தம் என்பது தெரிய மாட்டேங்குது. For many people of God, they don't even know that victory is God's will for them. ஒரு சிலருக்கு வெற்றி தேவனுடைய சித்தம் என்று தெரிந்தால் கூட அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம செய்கிற இனிமேல் நாம
செய்கிற உபவாசம், நம்ம பண்ணுகிற உபவாசம், நம்ம பண்ணுகிற ஜெபம், இவைகளை வைத்து தான் தேவன் எதிர்காலத்திலே நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். Some others think that God wants them to have victory, but how do they want to attain it? How do they think they can attain it? Through fasting and through prayer and through doing something in the future, God will give them the victory. That is what they think. இவங்க நிறைய உபவாசம் பண்ண பிறகு, இவங்க நிறைய ஜெபம் பண்ண பிறகு பாருங்க, ஆண்டவர் வந்து பாருங்க வெற்றியை உருவாக்கி இவர்களுக்கு கொடுப்பார் என்று அநேகர் நம்புகிறபடினால பாருங்க, உபவாசத்திலையும் ஜெபம் என்கிற ஒரு போராட்டத்திலையும் நிறைய மக்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். And because they think that it is because of this fasting and this fighting in prayer that they are going to attain the victory, they spend much of their time in all these things. நான் நிறைய ஜெப வீரர்களை பார்த்திருக்கிறேன். I have seen many prayer warriors. ஜெப வீரியர்களையும் பார்த்திருக்கிறேன். And I have seen female warriors also. நிறைய ஜெபிச்சிருக்கிறாங்க, இதுவரைக்கும் நிறைய ஜெபிச்சிருக்கிறாங்க, இப்பவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில பெரிய வெற்றி வந்த மாதிரி தெரியல. They have been praying a lot and even now they are praying, but it seems like there is not much victory in their lives. இவங்க போராடின பிறகுதான் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார்னு இவங்க நம்புறாங்க. They think that God will give them the victory only after they, battle with him. நான் அதை தவறு என்று சொல்கிறேன். I tell you that is wrong. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வெற்றிக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்திருக்கிறார். God has done, Jesus has done everything that we need to be victorious before we were even born. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாவற்றையும் இயேசு எனக்காக, என்னுடைய வெற்றிக்காக செய்து முடித்திருக்கிறார். God, Jesus has done everything for my victory. வேத வசனங்களுக்கு போவோம். சங்கீதம் 138. சங்கீதம் 138. Let us look at a few verses. Psalm chapter 138. இரண்டாவது வசனம் பாருங்க. Verse 2. சங்கீதம் 138 இரண்டாவது வசனம். Psalm 138 2. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சங்கீதம் 138 8வது வசனம். Psalm 138 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will fulfill his purpose for me. பழைய ஏற்பாட்டில் தாவீது பாருங்க, அவனுக்கு பிறகு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற மேசியாவை அவன் எதிர்நோக்கி இந்த அவனுடைய எதிர்பார்ப்பை தீர்க்க தரிசனமாக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Here the psalmist David is looking ahead to Jesus' time and he is, prophetically speaking his expectation. The Lord will fulfill his purpose for me. சங்கீதம் 57 2க்கு போங்க. Psalm chapter 57 verse. சங்கீதம் 57 2 verse 2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். I cry out to God most high, to God who fulfills his purpose for me. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி என்று சொல்கிறான். He says God is the God who fulfills his purpose for me. இப்போ யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. Now come to John chapter 19. யோவான் 19 John chapter 19 30வது வசனம் பாருங்க. verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். When Jesus had received the sour wine, he said, "It is finished," and he bowed his head and gave up his spirit. எல்லாரும் சொல்லுவோம், முடிந்தது. It is finished. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பாருங்க இயேசுவை எதிர்நோக்கி அவர்கள் அவ்விதமாக காத்திருந்தார்கள். In the Old Testament, all the saints were in expectation of Jesus, and so they said, "The Lord will finish it." இயேசு வருவார், சிலுவையிலே மரிப்பார், பிசாசுனுடைய தலையை நசுக்குவார், பாவத்தை, வியாதியை, தரித்திரத்தை அழிப்பார், அதன் மூலமாக வெற்றியை எனக்கு தருவார் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் காத்திருந்தார்கள்.
Jesus will come, he will live, he will die, he will defeat Satan, and through him the work will be finished. That is what the saints of God were expecting in the Old Testament. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் அப்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. But today we are New Testament saints, we don't have to wait in such a way. ஏனென்றால் இயேசு வந்து விட்டார். Because Jesus has already come. இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். Jesus has already died on the cross. இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். Jesus has already shed his blood. இயேசு பிசாசுடைய தலையை நசுக்கி விட்டார். Jesus has already crushed Satan's பாவத்தையும் head. வியாதியையும் தரித்திரத்தையும் அழித்து விட்டார். He has annihilated sin, sickness and poverty. சாபத்தை நீக்கி விட்டார். He has taken away the curse. வெற்றியை தந்து விட்டார். He has already given the victory. ஹலோ Hello. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us ஹalleluya. clap our hands and praise the Lord. நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியை பாருங்க, நாம் விசுவாசிக்கும் போது வெற்றி நம்முடையதாக மாறுகிறது. The Lord has finished everything for our sake, and when we believe that message, we experience victory. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றியை சமதரித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். Jesus has finished the work and he has given us victory. Now how do we inherit it? How do we possess it? By faith we possess it. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இதை மனதில் வைக்க வேண்டும். And every day we have to keep this in our mind. நான் டெய்லி சொல்றேன், And I say every day, இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me. இயேசு என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அகற்றி இருக்கிறார். Jesus has taken away my sin from me. இயேசு என்னுடைய வியாதிகளை என்னை விட்டு அகற்றி இருக்கிறார். Jesus has taken away sickness from my midst. இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். Jesus has taken my poverty on himself. இயேசு என்னுடைய தோல்வியை என்னை விட்டு அகற்றி இருக்கிறார். Jesus has removed defeat from my life. இயேசு எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். Jesus has given me victory. டெய்லி சொல்றேன் நான். I say this every day. உங்களுக்கு நான் சொல்றதை சொல்லி கொடுக்கிறேன் நான். And what I speak every day, I am teaching you. இதையே தான் சொல்லணும் பாருங்க. இதுதான் விசுவாசம். This is what we must speak every day, and this is faith. இப்படி விசுவாசிக்கும் போது, And when we believe in this way, தேவன் நமக்காக வைத்திருக்கிற வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். we inherit the blessing that God has for us. எத்தனை பேர் The வெற்றியை victory சுதந்திரிக்க that போறீங்க? God has for us. How many of you want to inherit? விசுவாசிக்கலனா சுதந்திரிக்கவே முடியாது. வெற்றி இருக்கும், ஆனா அது உங்களுக்கு வந்து கிடைக்காது. If you don't believe, the victory will be there, but you won't experience it, you won't inherit it. ஏசாயா 7 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. Come with me to Isaiah chapter 7 verse 9. ஏசாயா 7 அதிகாரம் 9 வசனம். Isaiah chapter 7 verse 9. எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமாலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். And the head of Ephraim is Samaria, and the head of Samaria is the son of Remaliah. If you are not firm in faith, you will not be firm at all. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். If you are not firm in faith, you will not be firm at all. நீங்கள் விசுவாசியாவிட்டால் ஜெயிக்க மாட்டீர்கள். If you are not firm in faith, you will not experience victory. ஆனால் விசுவாசித்தால் ஜெயிப்பீர்கள். But if you believe, you will experience victory. வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The Bible says our faith is the victory that overcomes the world. எதை விசுவாசிக்கிறோம் நாம? What do we believe? இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். We believe that Jesus has done it all for us. இயேசு பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். Jesus has crushed the head of Satan for us. நம்முடைய எதிரியாகிய பிசாசானவனை இயேசு அழித்திருக்கிறார். Jesus has done away with our enemy Satan. நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். And he has given us the victory. இயேசுனுடைய வெற்றி நம்முடைய வெற்றி. And Jesus' victory is our victory. ஆமென். Amen. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவாங்க, இயேசுனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவாங்க, இயேசுனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. Jesus' victory is my victory. இதுதான் விசுவாசம். பாருங்கள், விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். And not only must we believe, we must also be people who confess it. உள்ளத்துல விசுவாசம் இருக்கிறது நல்லது. Having faith in our hearts is good. ஆனா விசுவாசம் வாயின் வார்த்தைகளினாலே கட்டவிழ்க்கப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. But faith must be released by the words of our mouth. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டேம் நிறைய தண்ணி இருக்குது. Think about it. If the dam is filled with water, அதை திறந்து விடாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வயலெல்லாம் காஞ்சி தான் கிடக்கும்.
if they don't, release the water, if they don't open the floodgates, all the lands will be parched and dry. வயல்ல விதைக்க முடியாது, வயல்ல எதுவும் முளைக்காது, பாருங்க அறுவடையும் வராது. And you cannot sow in the field, you cannot expect a harvest in the field, you cannot do anything there. அடைபட்டிருக்கிற தண்ணீரை திறந்து விட வேண்டியது அவசியமா இருக்கிறது. To open the floodgates is something necessary. தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுது தான் வயல் வந்து அங்க வயல்ல விதைக்கலாம், அது முளைச்சு பயிராகும், அப்புறம் அறுவடை வரும். Only when we open the floodgates, you can irrigate the fields, you can do everything and plow and do everything. தண்ணீரை திறந்து விடுகிற மாதிரி தான் பாருங்க நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தை வெளியே கொண்டு வருகிறது. And like opening the floodgates, our confession opens up our faith. தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க. See what David says. சங்கீதம் 116. Psalm chapter 116. சங்கீதம் 116. Psalm chapter 116. 10வது வசனம் பாருங்க. Verse 10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். I believed even when I spoke. தாவீது எப்போதும் பாருங்க தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். David was someone who constantly confessed his faith. ஆட்டு மேய்ப்பர்கள் ராஜாக்களாக மாறினது வந்து சாதாரண சரித்திரத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. And shepherd boys becoming kings is not something that you see normally in history. இயற்கையில் நடக்காத ஒரு காரியம். It is not something that happens in naturally, not something that happens naturally. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்துல ஆட்டு மேய்ப்பனா இருந்த தாவீது ராஜாவாக மாறிவிட்டான். But here, to everyone's shock and surprise, the shepherd boy David becomes king. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய விசுவாசமும் அறிக்கையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். And one of the most important reasons for it is his faith and his confession. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்கள் தாவீதை போல உயர்ந்த ஸ்தானத்தை எட்டி பிடிப்பார்கள். And those who confess their faith like David will reach great heights. எத்தனை பேர் வாழ்க்கையில உயர விரும்புறீங்க? How many of you want to soar in life? எத்தனை பேர் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க விரும்புறீங்க? How many of you want to inherit the blessings of God in your life? அப்படியானால் தேவனுடைய வசனங்களை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். If so, believe the words of God and confess the words of God. சும்மா பாருங்க ஒரு கிளிப்பிள்ளை பேசுற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுனால பெரிய பலன் உண்டாகாது. I'm not talking about just repeating words like a parrot. சிலர் பாருங்க மந்திர மாதிரி வசனங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. Some people they just like chant, they are praying. எண்ணங்கள் வேற இடத்துல இருக்கும், ஆனா வாய் மட்டும் வசனத்தை சொல்லிட்டே இருக்கும். Their thoughts will be somewhere else, but their mouth will just be mimicking the words. அதுதான் உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்களே. And that kind of thing we can see in the world everywhere. ஏதோ ஒரு வாசகத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க அதை வந்து இந்த மாலை உருட்டுற மாதிரி பாருங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. Like rosary thing, they just keep on chanting these verses without even thinking about it. அப்படிப்பட்ட அறிக்கை பற்றி நான் பேசல. I'm not talking about that kind of confession. நான் என்ன பேசுறேன்னா விசுவாச அறிக்கையை பேசுகிறேன். I am talking about faith confession. வசனத்தில் தியானமா இருக்கிறோம். We meditate on the word of God. வசனத்தின் சத்தியம் நம்முடைய மனதை நிரப்புகிறது. The truth of the word of God fills our minds. நம்முடைய மனதை நிரப்பின அந்த சத்தியம் மறுபடியும் ஆழமாக நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. And the truth of God that filled our minds is now filling our hearts. இயேசு சொன்னார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். And Jesus said out of the abundance of the heart the mouth speaks. எதை உள்ளத்திலே விசுவாசிக்கிறீர்களோ அதை வாயில பேசுவீர்களானால் நான் சொல்றேன் நீங்க சொன்னபடி நடக்கும் உங்களுக்கு. If you speak out what you believe in your heart, it will happen to you just as you believe. அததான் தாவீது சொல்கிறான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். And that is what David says, I believed even when I spoke. நாம ரொம்ப வித்தியாசமான ஜனங்க. We are different people. உலகத்தார் மாதிரி மந்திரம் படிக்கிற ஆட்கள் கிடையாது. We are not people who chant like the people of the world. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். We meditate on the word of God. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். We listen to the word of God. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. The word of God fills our hearts. உள்ளம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பும்போது and when our hearts are filled with the word of God, வாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறது. the mouth speaks the word of God.
அவ்விதமான விசுவாச அறிக்கை நம்முடைய வாயில இருக்கும்போது நாம் என்ன சொல்லுகிறோமோ அதன்படியே நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And when we speak out these words out of the abundance of the heart, it will happen just like we believe. இயேசு சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும். Jesus said it will be to him as he spoke. Whatever he says will come to pass. நம்முடைய சபைக்கு வருகிற புதிதா வருகிற ஆட்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. You know, people coming fresh new to our church, they are astonished. இவ்வளவு பெரிய கேம்பஸா, Oh, what a big campus, இவ்வளவு பெரிய ஆலயமா, what a big church. இது யோசித்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எந்த நாட்டில இருந்து வந்திருக்குது உதவி? You know, when they think about it, they think someone has helped, foreign money, something has come in, and that is why we are able to do this. ஒருவேளை அமெரிக்காவா இருக்குமோ? Is it the USA? ஒருவேளை ஜெர்மனியா இருக்குமோ? Is it Germany? நான் சொல்றேன், ஜெர்மனியும் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது. I tell you, it is not Germany, it is not USA. விசுவாசித்து அறிக்கையிட்டதனால இவ்வளவு தூரம் வந்திருக்குது. We have believed and we spoke, and that is why we have come so far. விசுவாச அறிக்கைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். There is so much power in faith confession. இதை புரிந்து கொள்கிறவர்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்பார்கள். And those who understand these things, they are very careful about what they speak. தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாய் பேச மாட்டார்கள். They will not speak against the word of God. தேவனுடைய வார்த்தையவே பேசுவார்கள். They will speak the word of God. அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாய் வெற்றி பெறுவார்கள். And those who speak that way will definitely win. அதுக்கு நாங்க ஒரு சாட்சி. And I am a living testimony for that. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? தாவீது பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். David says, I spoke even as I believed. சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள் அவன் என்ன விசுவாசித்தான் என்பதை அறிவிக்கிறதா இருக்கிறது. You know, in the Psalms, you see many times he speaks out what he believed. அவன் பேசின அந்த விசுவாச வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா நான் நினைக்கிறேன் பல வருஷங்கள் போயிடும். You know, if we take his words of faith and just preach on that, many years will go by. அவ்வளவு விசுவாச வார்த்தைகளை சொல்லி இருக்கிறான். He has spoken so many words of faith. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு சங்கீதத்திலிருந்து அவன் சொன்ன சில விசுவாச வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். And today from one psalm I am going to show you the words of faith that he spoke. 27ஆம் சங்கீதத்துக்கு போவோம். Go with me to Psalm chapter 27. சங்கீதம் 27. Psalm chapter 27. ஒன்னாவது வசனம் பாருங்க. Verse 1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? தாவீது சொல்கிறான், கர்த்தரின் வெளிச்சமாய் இருக்கிறார். David says, the Lord is my light. அருமையான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. What a confession. இருள் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a world filled with darkness. பாவ இருள், The darkness of sin, வியாதிங்கிற இருள், the darkness of sickness, பிரச்சனை என்கிற இருள், the darkness of various problems, தரித்திரம் என்கிற இருள், the darkness of poverty. எல்லா விதமான மனபாரங்கள் கவலைகள் என்கிற இருள். You know, darkness with regard to the mind and psychological issues. கவலைகள் பாரங்கள் என்கிற இருள் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Cares and burdens. பாருங்க, இது மனிதர்களை ஆட்கொள்கிறதா இருக்கிறது இல்லையா? And this, what does it do? It just takes over people and brings it under their power. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துருந்துச்சு. You know, there was a meeting going on in a certain place. அந்த கூட்டத்துல அந்த நடத்துகிறவர் ஒரு கேள்வி கேட்டார். And the person who was conducting the meeting asked a question. அந்த கூட்டத்துல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் உட்கார்ந்திருக்காங்க. There were around 600-700 people sitting there. நடத்தினவர் யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டாரு. You know, this man who was conducting the meeting just asked a question,
just simply asked a question. எத்தனை பேர் வியாதியா இருக்கிறீங்கன்னு கேட்டார். How many of you are sick? He asked. ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் கை வைத்துட்டாங்க. And without exception, everybody lifted up their hands. உலகத்தில் இப்படி தான் பாருங்க, வியாதியினாலையும் தரித்திரத்தினாலையும் பயத்தினாலையும் ஆட்கொள்ளப்பட்ட ரீதியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And in the world, people are living like that, in sickness and in poverty and all these things. They are bound. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே, in the midst of this circumstance, தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். David says, God, the Lord is my light. பாவம் நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு பரிசுத்தராய் இருக்கிறார். In this world filled with the darkness of sin, God is my righteousness, my holiness. பரிசுத்தத்தை கொடுக்கிறார். He is the one who gives me holiness. வியாதி நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். And in this world filled with sickness, God gives me good health. தரித்திரம் பிடிச்ச இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார். And in this world filled with poverty, God gives me riches. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். God is my light. ஒரு ஆவிக்குரியவர் ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, A spiritual man once said, பாவத்தை மேற்கொள்றது கஷ்டம் பிரதர்னாரு. To overcome sin is difficult, brother. நான் சொல்லுறேன், இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் கஷ்டமாவே மாறிடும். And if you speak like that, I tell you, it will become a difficulty. பாவத்தை நீங்க மேற்கொள்ளவே முடியாது. You will never be able to overcome sin. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில பாவ சோதனைகள் நெருக்கிற நேரத்துல நீங்க என்ன பேசணும்னா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். You know, when these kinds of temptations just pressure you, what should you say? You should say, the Lord is my light and my salvation. சிலருக்கு பாருங்க எல்லாமே கஷ்டம்தான். For many people, for some people, everything is a difficulty. ஒரு அம்மா பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வெளியூர்ல இருந்து வருவாங்க சர்ச்சுக்கு. என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரே கஷ்டமா இருக்குது, வேண்டிக்கங்க. You know, a woman who came from another city, every time she came to church, she used to come and meet me and say, it's very difficult, keep me in your prayers. நானும் வேண்டி தான் பார்த்தேன். And I kept on praying. ஒண்ணும் நடக்கல. But nothing happened. ஏன்? Why? அந்தம்மா செட் பண்ணிட்டாங்க. Because she has set in her mind, கஷ்டம் தான் நம்முடைய வாழ்க்கையின் பங்கு. our life's portion is difficulty. ஆகவே எப்ப பேசினாலும் ஒரே கஷ்டமா இருக்குது. And so whenever she spoke, she said, it is difficult. ஒரே கஷ்டமா இருக்குது. Everything is difficult. இப்படியே பேசி பாருங்க, சகோதரி விடுதலை பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. And she was speaking this way, and I don't think this woman ever received freedom. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கும் அப்படி பேசுகிறவர்கள் விடுதலை பெறவே மாட்டார்கள். Even today I tell you, those who speak like that will never receive their freedom. ஆனால் தாவீதை போல கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிறவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். But those who say with David, the Lord is my light and my salvation, they will receive the deliverance. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கலாம், கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் வல்லமை பெரியது. The holiness that God gives us is greater than the sin that is in this world. பாவத்தை பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் பெரியது. The blood of Jesus is greater than our sin. பாவத்தை பார்க்கலாம், நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடிய இயேசுவின் நாமம் பெரியது. The name of Jesus, which makes us live holy, is greater than our sin. நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். The Holy Spirit who enables us to live a holy life is greater. அதனால தான் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். And that is why I love a particular verse. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் கையாலாகாதவர்னு போடல. It doesn't say, the one who is in the world is big and the one who is in you is a paralytic. அப்படி போடல. It doesn't say that. உலகத்தில் இருக்கிறவன் ஒண்ணும் இல்ல. It says the one who is in the world is nothing. அவன் தலையை இயேசு நசுக்கி இருக்கிறாரு. Jesus has crushed his head. அந்த இயேசுவின் ஆவியானவர் இன்னைக்கு எனக்குள்ள வந்திருக்கிறாரு. And the spirit of Jesus lives on the inside of me. இயேசு பெற்ற வெற்றியை எனக்கு சொந்தமாக்கும்படி என் உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. And he has come into my heart to give the victory that he gave Jesus to me. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அதை விசுவாசிச்சு
உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். And today what must I do? I must believe these things and I must say the one who is in me is greater than the one who is in the world. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? How many of you understand these எல்லாரும் things? சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in me than he that is in the world. ஜெயிக்காம நான் விட மாட்டேன். I will not let go until I win. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? அதான் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, நான் ஜெயிக்கிற வரைக்கும் கேம் முடியாது. And that is why a preacher says the game is not over until I win. நான் ஜெயிக்கிற வரைக்கும் கேம் முடியவே முடியாது. கர்த்தர் முடிய விட மாட்டார். The game is not over until I win. The Lord will not let the game end until I win. ஜெயம் எனக்கு வந்து கிரீடத்தை என் தலையில வச்ச பிறகுதான் கேமே முடியும். I will win and I will get the victor's crown and only then the game will end. தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். God is the one who gives us victory. சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? பாருங்க சொல்லுகிறான். He says the Lord is my light and my salvation, whom shall I fear? அப்புறம் சொல்றான் பாருங்க, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். He says the Lord is the stronghold of my life. கர்த்தரின் ஜீவனின், என்ன மாதிரி விசுவாச அறிக்கை பாருங்க. இதெல்லாம் எனக்கு வாசிக்கும் போது லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. You know what confession of faith, this is like having sweets. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. I don't know what it is for you. என்ன அருமையா சொல்ற பாருங்க, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். He says the Lord is the stronghold of my life. இன்னொரு மொழிபெயர்ப்பு இல்லை இப்படி வருதுன்னு நினைக்கிறேன், the Lord is the strength of my life. பாருங்க, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். The Lord is the strength of my life. வாசிங்க ஒரு வசனம். Come with me to another verse. சங்கீதம் 18, Psalm chapter 18. பாருங்க. Psalm chapter 18 verse 32. சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. The God who equipped me with strength and made my way blameless. கர்த்தர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்னை அப்படியே தூக்கி நிறுத்துறாருன்றார். Says God equips me with strength and he takes and lifts me up and places me high. என்ன மாதிரி பேசுறான் பாருங்க. How he speaks, look at the way he speaks. சிலரை பேச விட்டா, Sometimes when we let other people speak, ஒரே பலவீனமா இருக்கு பிரதர். they say, oh, it is weakness all the way. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். Please pray for me. பாருங்க, இப்படியே 10 பேர்கிட்ட சொன்னா ஒரே பலவீனமா இருக்குது, ஒரே பலவீனமா இருக்குதுன்னா பலவீனம் தான் வந்து அப்படியே ஆண்டு கொள்ளும். If you speak like this to 10 other people, what will happen? This weakness will come and overpower you. That's ஆனால் all. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா அருமையானவர்களே, நாம் உணர்கிறதை பற்றி பேசுவது கிடையாது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம். நம்முடைய உணர்ச்சிகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம் விசுவாசம் பாருங்க வார்த்தைக்கு ஒத்து இருக்க வேண்டும். But what is faith? Faith is not speaking what we feel like. Faith is speaking out what we believe. Our feelings may be different, but we don't speak our feelings, we speak what we believe. அதைத்தான் வேதம் சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். And that is why the Bible says we do not walk by sight, we walk by faith. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம், அதை நாம் பேச வேண்டும். We believe the words of the Lord and we must speak only that. இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். And David says here, the Lord is the strength or the stronghold of my life. கர்த்தர் என்னை பலத்தால் இடைகட்டுகிறார். The Lord is the one who clothes me with strength. கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துகிறார். The Lord lifts me up. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? இதை கேட்டுட்டு இருக்கும்போதே பலன் உண்டு வந்துரும் உங்களுக்கு. If when you just listen to these words, strength will come. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. Because this is the word of God. பலவீனங்கள்லாம் ஓடிரும். All weakness will run away. சங்கீதம் 71:6 போங்க, 16 போங்க. சங்கீதம் 71:16. Come with me to Psalm chapter 71 verse 16. சங்கீதம் 71:16. Psalm chapter 71 verse 16.
கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். With the mighty deeds of the Lord God I will come. இங்கிலீஷ்ல இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது I will go in the strength of the Lord. நான் வந்து கர்த்தருடைய வல்லமையினாலே போவேன். With the strength of the Lord I will go. அதுதான் சொல்றாங்க, கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன்னா கர்த்தருடைய வல்லமையிலேயே தான் நான் போவேன். What does it mean? It means I will go constantly in the strength of the Lord. எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. What an important verse you see. பல வேலைகள் இருக்குது நமக்கு. We have so many obligations here. நிறைய ஒவ்வொருவரும் பாருங்க சில பொறுப்புகளை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். And every one of us here is kept so that we may fulfill a certain assignment. எல்லாருக்கும் வேலை இருக்குது இல்லையா? Everyone has a certain specific purpose. வேலை இல்லாதவங்க யாருமே கிடையாது, வேலையற்றவங்க யாருமே கிடையாது. Nobody is jobless here. ஆனா அந்த வேலைகளை செய்வதற்கு என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமையினாலே நான் போவேன். And to accomplish these tasks, these purposes, what must we seek? What must we say? We must say, I will go in the strength of the Lord. கர்த்தருடைய வல்லமையினாலே போவேன், காரியத்தை சாதிப்பேன். I will go in the strength of the Lord and I will get the job done. படித்துக் கொண்டிருக்கிறவங்க இப்படி யோசிக்கணும். If you're studying, you must think like that. பரீட்சையை பற்றி நினைக்கும் போது என்ன யோசிக்கணும்? கர்த்தருடைய வல்லமையினாலே நான் போவேன். When you think about your exams, you must think, I will go in the strength of the Lord and I will get the job done. I will do well. அதுக்கு பதிலா And don't be like this. பரீட்சையை நினைச்சா பயமா இருக்குன்னு பேசக்கூடாது. Don't say, I am afraid even thinking about my exams. ரிசல்ட் நினைச்சா அதை காட்டிலும் பயமா இருக்குதுன்னு யோசிக்கக்கூடாது. I am even more afraid thinking about the results. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. Don't speak that way. பரீட்சை வரட்டும், Let the exam come. கர்த்தருடைய வல்லமையினால நான் போறேன். I will go in the strength of the Lord. கர்த்தருடைய வல்லமையினால பரீட்சை எழுத போறேன். And I will write the exam in the strength of the Lord. வெற்றிகரமா எழுத போறேன். And I will write it well. நல்ல மார்க் வாங்க போறேன். I will get good marks. டாப் ரேங்க் வாங்க போறேன். I will get the best rank, the top rank. கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is the one who gives me victory. இன்டர்வியூக்கு போகும்போது அப்படிதான் போணும். If you go to an interview, you must go the same way. கர்த்தருடைய வல்லமையினால போறேன். I am going to go in the strength of the Lord. அதிகாரியுடைய கண்கள்ல கர்த்தர் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவாரு. God will give me favor in the eyes of the authorities. அவர்கள் எனக்கு தயவு காண்பிப்பார்கள். And they will show me favor. அந்த வேலையை நான் சுதந்திரிப்பேன். And I will inherit that job. ஹலோ, இருக்கிறீங்களா? Are you here? எந்த வேலைனாலும் இப்படிதான் யோசிங்க, கர்த்தருடைய வல்லமையினால நான் போவேன். Any job it may be, you must go in the strength of the Lord. ஒருவேளை நீங்க பலவீனத்தை உணரலாம். You may experience weakness. ஆனால் பலவீனத்தை பேசக்கூடாது. Don't speak weakness anyway. வேதம் சொல்கிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. The Bible says, let the weak say, I am strong. எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பலவான். இன்னொரு முறை சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பலவான். இன்னொரு முறை சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பலவான். In Christ I am strong. எத்தனை பேர் பலவான்கள்? How many of you are எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Let us all clap our hands and praise God. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, அவருடைய ஆரம்ப ஊழியத்தில் அவர் வீட்டில இருந்து 4 மைல் நடந்து போய் அங்க ஒரு சர்ச்சில் வந்து ஊழியம் செய்வாராம். You know, a preacher says in his younger days he used to travel 4 miles and go minister some place. அந்த நாட்கள்ல பாருங்க, இந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள் அது அதிகமா இல்ல. பெரிய பணக்காரங்க மட்டும் கார் வச்சிருந்தாங்க. And in those days transportation was not as easily accessible as it is today. ஆகவே இவர் வந்து பாருங்க நடந்து போய் ஊழியம் செய்வாராம். அந்த 4 கிலோமீட்டர் நடந்து போவாராம் அந்த சர்ச்சுக்கு. And so he used to walk 4 miles every day to the church. ஒவ்வொரு முறையும் ஊழியம் செய்வதற்கு போகும்போது நடந்து தான் போவாராம். Every time he went for ministry he used to go by foot. அவர் சொல்றாரு, அப்படியே போனதுனால எத்தனையோ ஷூ எல்லாம் தேஞ்சு போச்சுன்றாரு. He says, because I went that way, many of my shoes got worn out. ஒரு முறை அந்த சபைக்கு ஊழியம் செய்யும்படி நடந்து போயிட்டு இருந்தாராம். And one time he was going to minister in that church. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரால் நடக்க முடியல.
And once he was not able to carry on walking. பலவீனத்தை உணர்ந்தாரு. He felt weakness. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. It felt like he was feverish. அவர் யோசித்தாராம், போய் சேருவோமா இல்ல இடையிலே மயங்கி விழுந்துருவோமா அப்படின்னு யோசித்தாராம். And he was thinking, will I go and reach the destination or will I fall short somewhere? அப்படியே பயம் அவரை மேற்கொள்ள ஆரம்பித்த போது இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சாம். And when fear was gripping him, he was reminded of this verse. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். The Lord is the strength of my life. ஆகவே பாருங்க, போற வழியெல்லாம் சொல்லிட்டே போனாராம், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் சொல்லி நூற்றுக்கணக்கான முறை சொல்லிக்கொண்டே போனாரு. And so throughout the journey, the whole way, he was saying, the Lord is the strength of my life as he was walking. அப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது பாருங்க, இனம் புரியாத ஒரு பலன் அவரை நிரப்ப ஆரம்பித்தது. அந்த காய்ச்சல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நல்ல நல்ல தெம்ப உணர்ந்தாரு, தைரியமா நடந்து போனாரு. அது போனது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறாரு, அன்னைக்கு ஊழியமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. And he went there and an undiscernible kind of strength just filled him, and he went, and that day the ministry was so good actually. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எப்ப பலப்படுத்துவார்? இதை சொல்லணும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். The Lord will strengthen us. When will he strengthen us? When we say this, the Lord is the strength of my life. 27ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் போவோம். இன்னொரு வசனத்தை பாருங்க. Come with me to Psalm chapter 27. 5வது வசனத்தை பாருங்க. We'll look at verse 5. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Though an army encamp against me, my heart shall not fear. Verse 5, I'm sorry. For he will hide me in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will lift me high upon a rock. எப்படி பேசுறான் பாருங்க. கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, கன்மலையின் மேல் உயர்த்துவார். He says, God will hide me in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will lift me up high upon a rock. என்ன அருமையா சொல்றான் பாருங்க. How wonderfully he says it. என்னை மறைச்சு, he will hide me, என்னை ஒளிச்சு வச்சு, he will conceal me, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். and he will lift me up. ஏன்னா சவுல் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இவனை தேடிட்டே இருக்கிறாங்க, எங்க இருக்கிறான். And why is this? This is because people like Saul were continually on the search for him. இவனுடைய எதிரிகள் பாருங்க, பெலிஸ்தர் விசேஷமா, ஏன்னா அந்த கோலியாத்தை தானே கொன்னா, அதனால பெலிஸ்தர்களுக்கெல்லாம் இவன் மேல ஒரு கடுப்பு. இவன் எங்க இருக்கிறான், இவனை எப்படி கொல்லலாம், நம்ம தலைவனை கொன்னுட்டான், இவனை எப்படி நாம கொள்ளலாம்னு சொல்லி அந்த ஜாதி மக்கள் இவனை தேடிட்டே இருக்கிறாங்க, எங்க இருக்கிறான்னு. Especially the Philistines were on the search for him because he was the one who killed Goliath. They were on the lookout for David. அந்த மாதிரி நேரத்தில் இவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை மறைத்து. And in that time David is saying, God will hide me in his shelter. கர்த்தர் என்னை ஒளித்து வைத்து, God will conceal me. இந்த பயல்களெல்லாம் வெட்கப்படுற மாதிரி கர்த்தர் என்னை உயர்த்துவார். And God will lift me up in a way to that all these fellows will be ashamed. Hello. இன்னைக்கும் நீங்க விழுந்து போகணும், தோற்று போகணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக கர்த்தர் உங்களை மறைத்து, உங்களை ஒளித்து வைத்து, கன்மலையின் மேல் உயர்த்துகிறவராக இருக்கிறார். And even today many people don't want you to prosper, and God will hide you, he will conceal you, he will protect you, and finally he will lift you up in their sight. இது எப்ப நடக்கும்னா, when will this happen? இவன மாதிரி பேசணும். You will, when you speak like David spoke. வியாதிக்கு மறைப்பாரு, God will hide me from sickness. போராட்டங்களுக்கு மறைப்பாரு. God will hide me in the midst of troubles. பொல்லாத மனிதர்களுக்கு மறைப்பாரு. God will hide me from evil men. என்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் என்னை மறைச்சு ஒளிச்சு வைப்பாரு. God will hide me from my enemies. கடைசில அவங்களெல்லாம் வெட்கப்படுற மாதிரி கர்த்தர் என்னை உயர்த்திடுவார். And God lift me up in their presence so that they will be ashamed.
அப்படிதான் தாவீது உயர்த்தப்பட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். And that was how David was lifted up. நேரம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கலாம்னா டைம் ஆயிடுச்சு. Time is up. We can keep on 5 going. நிமிஷத்துல முடிச்சிருவோம். இப்ப 10வது வசனத்தை பாருங்க. Come to verse 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். For my father and my mother have forsaken me, but the Lord will take me in. எப்படி சொல்லப்படுகிறது, எப்படி சொல்றான் பாருங்க. பொதுவா தகப்பன் தாய் வந்து பிள்ளைகளை கைவிட மாட்டாங்க. Usually, mother and father do not forsake their children. ஆனா ஆங்காங்க சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. But still, there is the rare case of this thing happening. பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்க தான் செய்றாங்க. There are people, children who have been left, forsaken by their parents. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சமுதாயம் என்ன சொல்கிறது? ஐயோ பரிதாபம். And what does the society speak about those children? They say, oh, very pathetic. அப்பா அம்மாவுடைய உதவி இல்ல, No help from the parents. எதிர்காலம் அந்த பிள்ளைக்கு கேள்விக்குறிதான். No future. The future is highly questionable. அந்த பிள்ளைகளும் பாருங்க வளரும்போது ஒரு விதமான விரக்தி வந்து விடுகிறது. And even when these children are growing up, they have a kind of hostility in their hearts. தகப்பன் தாயினாலே கைவிடப்பட்ட அநேகர் பாருங்க தற்கொலைக்கு ஓடுகிறார்கள். And so many people who have been forsaken by their mother and father, they run to suicide. ஆனா தாவீது பாருங்க, But David, தாவீதும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷன்தான். and even David was a person who was in such a destitute condition. அவங்க அப்பா இருக்கிறாரு, அவர் வந்து மற்ற 7 பேரையும் பிள்ளைகள்னு நினைச்சாரு. His father thought of all his other sons as his sons. இவனை வந்து மறந்துட்டாரு. He just forgot totally about David. ஆனா இவன் என்ன அறிக்கை பண்ணா? But he is confessing, என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு. even if my mother and father forsake me, God will take me in. He will never forsake me. அப்படி பேசினதுனால And because he spoke like that, கர்த்தர் இவனை பார்த்து சொல்றாரு, உன்னை கைவிட மாட்டேன்பான்றாரு. because he spoke like that, God said to him, I will never leave you nor forsake you. சாமுவேல்ட்ட சொல்றாரு, தைல கொம்பு எடுத்துட்டு பெத்லெஹேமுக்கு போ, ஈசாய் வீட்டுக்கு போன்னாரு. And he told Samuel, you take the horn of oil and go to Jesse's house. அங்க போனா And he சாமுவேல் went போனாங்க. there. Samuel went there. உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வாப்பான்னு சொன்னா, And he said, call all your children. ஈசாய் 7 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டான். Jesse called 7 of his children. கர்த்தர் அந்த 7 பிள்ளைகள்ல ஒருத்தனை கூட தெரிந்து கொள்ளல. And God does not choose any one of those 7. சாமுவேலுக்கே சந்தேகம் வந்துருச்சு. And Samuel was, doubtful. ஈசாய் வீட்டுக்கு தான் அனுப்புனாரா இல்ல வேற யார் வீட்டுக்காவது அனுப்புனாரா? Did he send me really to Jesse's house, or was it his plan for me to go somewhere else? ஆகவே சந்தேகத்தின் மத்தியில தான் கேக்குறான், அப்பா உனக்கு வேற பிள்ளைகள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறான். And in the midst of doubt, he is asking Jesse, do you have any other children? அப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது. And that is when Jesse remembers. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். He said, there is another fellow, he is taking care of the sheep. உடனே சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வாங்கன்றாரு. And Samuel says, send men to him and bring him here. அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்றாரு. And when he came, God says, arise, anoint him. நடந்தது என்ன? What happened? அப்பா மறந்துட்டாரு, His father forgot him, பரலோகத்தின் அப்பா மறக்கல. but the heavenly Father did not forget him. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றேன், உங்களுக்கு நெருங்கினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், யார் வேணாலும் உங்களை மறந்துருக்கலாம், கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. But I tell you today, your closest of relatives may have forgotten you, they may not remember you, but God has never forgotten you. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And God has said, I will never leave you nor forsake you. 27ஆம் சங்கீதத்துல இன்னும் ஒரே வசனத்தை பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. Come with me once again to Psalm chapter 27, and we'll look at verse 13. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I believe that I shall look upon the goodness of the Lord in the land of the living.
எப்படி விசுவாசிச்சான்? What did he believe? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன். That he will experience the goodness of the Lord in the land of the living. அவனுடைய சூழ்நிலைகளும் மனிதர்களும் பாருங்க அவனுக்கு விரோதமா இருந்தார்கள். அவனை சாகடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பாருங்க அவனுக்கு இருந்தது. அதன் மத்தியில் அவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். And his circumstances and the men who were against him, everything was against him, but in the midst of all that, he says, I will experience the goodness of the Lord in the land of the living. நான் கேக்குறேன், ஜீவனுள்ளவருடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மைகளை தாவீது கண்டானா இல்லையா? Let me ask you, did David experience the goodness of the Lord in the land of the living or not? அவனுடைய எதிரிகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. All his enemies were dead. எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. All the opposition was gone. இவன் பாருங்க மகிமையுள்ள சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்து 40 வருஷம் யாருமே அசைக்க முடியாத ஒரு ராஜாவாக இருந்தான். And he was on the throne, and he was on the throne for 40 years. Nobody could shake him from the throne. நான் சொல்றேன், தாவீதுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். I tell you, David's God is our God. தாவீதுக்கு என்ன செய்தாரோ அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் And இருக்கிறார். what he did for David, he is well able to do for us. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, தாவீது மாதிரி நாமளும் பேசணும். And what does God expect of us? God expects that we should speak like David spoke. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். The Lord is my light and my salvation. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். The Lord is the strength of my life. கர்த்தர் என்னை மறைப்பார், என்னை ஒளித்து வைப்பார், என்னை உயர்த்துவார். The Lord will conceal me, the Lord will hide me, he will lift me up. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். Even if my father and mother forsake me, the Lord will not forsake me. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நான் கண்டிப்பாக காண்பேன். I will experience the goodness of the Lord in the land of the living. இப்படி பேசுனீங்கன்னா, if you speak like this, தாவீதை வெற்றி சிறக்க பண்ணின தேவன், the Lord who made David victorious, உங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். will also make you victorious. ஆமென். Amen. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us all clap our hands and give praise to God. எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். Let us all stand up together. Praise the Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. Heavenly Father, we thank you for this blessed time. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி. Thank you for speaking to us through your word. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி. Thank you for strengthening us through your word. உம்முடைய வார்த்தைகளால் எங்களுடைய உள்ளங்களை நிறைத்தபடியால் உமக்கு நன்றி. Thank you for filling us with your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவைகளை பேச, விசுவாசித்து அவைகளை அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to believe your words and to speak your words, O Lord. பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். May the Spirit of God help us in this way. வசனங்கள் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தப்படுவதாக. May the words be confirmed with signs and miracles. அதன் மூலமாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. May your name be glorified in and through our lives. நீர் விதமாக செய்கிறீர். We thank you for doing these things. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். We thank you for making us victorious. அதற்காக உமக்கு நன்றி. Thank you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452 2380 எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.